ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் VS பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான MK ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுபற்றி விளக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். கொளத்தூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் VS பாபுவுடைய வெற்றியை செல்லாதுன்னு அறிவிக்க கோரி திமுக தலைவர் MK ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னா, நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் 4வது முறையாக கொளத்தூர் தொகுதியில் போட்டிட்டு இருந்தார். தேர்தல் நடந்து தேர்தல் முடிவுகள் வெளியானப்போ திமுக தலைவர் MK ஸ்டாலின் 2ஆம் இடம் பிடித்து தோல்வியை சந்திச்சிருந்தார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட VS பாபு கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு MLA-வாக வெற்றி பெற்றார். இந்த நிலையில தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்ததற்கு பிறகு திமுக தலைவர் MK ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு மனு கொடுத்திருந்தாரு. கொளத்தூர்ல பதிவான வாக்குகள் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, வாக்குப்பதிவு இயந்திரங்களை நாங்க மறுபடியும் செக் பண்ணணும், சரிபார்க்கணும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்திருந்தாரு. தேர்தல் ஆணையமும் ரேண்டம் அடிப்படையில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்ப்பதற்கான அனுமதியை கொடுத்திருந்தாங்க. கடந்த மாதம் சென்னையில இந்த கொளத்தூர் தொகுதியில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் சரிபார்க்கக்கூடிய பணி நடந்தது. திமுக சார்பில் திமுகவின் சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ தலைமையிலையும், அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சி வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டது. ஆனால் திமுக சார்பில் ஒரு அதிரடி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை செக் பண்ணணும்னு கேட்டிருந்தோம். ஒவ்வொரு இயந்திரமா செக் பண்ணும்போது இயந்திரங்கள் எதுவுமே வேலை செய்யல. அதனால கொளத்தூர்ல வாக்குப்பதிவு நடந்ததுல முறைகேடு நடந்திருக்கு, எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு திமுகவினுடைய சட்டத்துறை செயலாளர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. விரைவில் நாங்க நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு அப்போது சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் திமுக தலைவர் MK ஸ்டாலின் இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கொளத்தூர்ல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எந்தவித கோளாறும் இல்லை, எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் திமுக தலைவர் MK ஸ்டாலின் இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது கொளத்தூர்ல பதிவான அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அங்க வேலை செய்யல, சில இடங்கள்ல வேலை செய்யல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால கொளத்தூர் தொகுதியில் பதிவான அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களையும் சரிபார்க்கணும். தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற VS பாபுவுடைய வெற்றியை செல்லாதுன்னு அறிவிக்கணும். கொளத்தூர் தொகுதியில் தன்னை, அதாவது MK ஸ்டாலின் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு அறிவிக்கணும்னு சொல்லி திமுக தலைவர் MK ஸ்டாலின் இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார். விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. வழக்கு விசாரணையில தான் இதுல அடுத்த கட்டமான அப்டேட்ஸ் என்ன அப்படின்லாம் நமக்கு தெரிய வரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.